கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் சேனைகளின் கர்த்தர். எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி இருக்கிற ஜாதிகள் கொந்தளித்தாலும், ராஜ்யங்கள் தத்தளித்தாலும், இந்த பூமி உருகியே போனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் சேனைகளின் கர்த்தராய் அவர் கடந்து வருகிறார். அதனால் தான் எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அதை நம்மை மேற்கொள்ளாதபடி தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அவரை உயர்ந்த அடைக்கலமாக கொண்டிருக்க வேண்டும். எல்லாவித சூழ்நிலையிலும் நம் தேவனாகிய கர்த்தரையே நாம் சார்ந்து நிற்கும்போது, அவர் என் மகன் என் மகள், எனக்காக அவள் காத்திருக்கிறார், என்னுடைய பாதத்தையே தேடுகிறாள் என்று சொல்லி அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் கடந்து வருவார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படும் போது அவர் புத்திரராய் இருக்கிறோம். அவர் புத்திரருக்கு அவர் இறங்காதிருப்பாரோ? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று அவர் யுத்தம் செய்வதற்கும் வழக்காடுவதற்கும் அவர் கண்ணும் கருத்துமாய் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் எந்த ஒரு நிமிடமும் தேவனாகிய கர்த்தருக்கே செலவு செய்வோம். அவருடைய பாதத்தையே தெரிந்து கொள்வோம். உலகத்தையும் உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் நாம் அதன்படி விலகி ஓடாதபடி தேவனுடைய பாதத்தையே மரியாதை போன்று தேர்ந்தெடுத்து அவரை நமக்கு அடைக்கலமாக கொள்ளுவோம். அப்பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொன்னது போல, எல்லா சூழ்நிலைகளும் பூமி நிலை மாறினாலும் சமுத்திரம் சாய்ந்து போனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் கடந்து வருவார். எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.